Hi students, இன்னைக்கு சோஷியலிசம் இன் யூரோப் அண்ட் ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து ஆஃப்டர் ஃபெப்ரவரி தான் பார்க்க போகிறோம். சோவியத் லீடர்ஸ் அண்ட் தூமா லீடர்ஸ் ஃபார்ம் பண்ண ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்ல ஆர்மி ஒஃபிஷியல்ஸ், லேண்ட் ஓனர்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் இன்ஃப்ளூயன்ஸோட இருந்தாங்க. ஆனால் லிபரல்ஸும் சோஷியலிஸ்டும் தான் இந்த எலெக்டட் கவர்மெண்ட்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இத்தனை நாளா பப்ளிக் மீட்டிங்ல இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அசோசியேஷன்ஸ்ல இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பெட்ரோகிராட் சோவியத் மாதிரி நிறைய சோவியத் எல்லா இடத்துலையுமே செட்டப் ஆக ஆரம்பிச்சது. அதுக்காக ஒரு காமன் எலெக்ஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணல. ஏப்ரல் 1917 போல்ஷ்விக்கோட லீடர் விளாடிமிர் லெனின் அவரோட எக்ஸைல்லேருந்து ரஷ்யாவுக்கு திரும்பி வந்தாரு. விளாடிமிர் லெனினும் போல்ஷ்விக்ஸ்ல இந்த மற்ற மெம்பர்ஸும் தான் வார் 1914 அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வார்னால நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கறதுனால அதை அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ போல்ஷ்விக்ஸ் சோவியத் பவரை எடுத்துக்கணும், இதுதான் அதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அப்போ லெனின் ஏப்ரல் தீசிஸ் அப்படிங்கறத கொண்டு வந்தார். இந்த ஏப்ரல் தீசிஸ் படி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த வார் கூடிய சீக்கிரம் எண்டுக்கு கொண்டு வந்துடுவோம், லேண்ட் எல்லாம் பெசன்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், எல்லா பேங்க்ஸையும் நேஷனலைஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் ஏப்ரல் தீசிஸ்ல இருந்தது. இப்போ லெனின் என்ன சொன்னார்னா, இந்த புது ரேடிக்கல் எய்ம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம போல்ஷ்விக் பார்ட்டியை கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு ரீநேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போல்ஷ்விக் பார்ட்டியில இந்த மற்ற மெம்பர்ஸ்க்கே இந்த ஏப்ரல் தீசிஸை பார்த்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்குமே இந்த சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷனுக்கு இது கரெக்டான டைம் இல்லை, அண்ட் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டே ரொம்ப சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்றது தான் அவங்களோட வியூஸ். ஆனா அடுத்து வரக்கூடிய ஃபியூ மந்த்ஸ்ல நடந்த சேஞ்சஸ் இவங்களோட ஆட்டிடியூட மாத்த ஆரம்பிச்சது. அதுக்கு மெயின் காரணம் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் தான். சம்மர்ல ஒர்க்கர்ஸோட மூவ்மெண்ட் அதிகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எல்லாம் ஃபேக்டரி கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க இண்டஸ்ட்ரீஸ் இந்த விதத்துல ரன் பண்றாங்க ஃபேக்டரிஸை அப்படிங்கறத குவெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரேட் யூனியன்ஸும் அதிகமா வர ஆரம்பிச்சது. ஆர்மிலையும் சோல்ஜர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜூன்ல ஆல் ரஷ்யன் காங்கிரஸ் ஆஃப் சோவியட்ஸ்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. இதுல 500 சோவியட்ஸ் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அனுப்பிச்சு வச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொவிஷனல் கவர்மெண்டோட பவர் குறைஞ்சிட்டே வருது, போல்ஷ்விக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. இதை பார்த்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஸ்டர்ன் மெஷர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டர்ன் மெஷர்ஸ்னா ரொம்ப சீரியஸ் மெஷர்ஸ், எந்த ஒரு ஸ்மைலிங்கும் இல்லாம ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் ஃபேக்டரிஸ் ரன் பண்ணணும்னு எடுத்த அட்டம்ஸ் எல்லாம் ரெசிஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லீடர்ஸை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஜூலை 1917 போல்ஷ்விக்ஸ் எடுத்த டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ரிப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ரிப்ரெஷனை பார்த்த நிறைய போல்ஷ்விக் லீடர்ஸ் அவங்களே ஹைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இல்ல ரஷ்யாவை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க. சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ்ல இப்படி நடந்துட்டு இருக்கப்போ கண்ட்ரி சைட்ல பெசன்ஸும் சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷனரி லீடர்ஸும் லேண்டை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ப்ரெஷரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்றதுக்காக லேண்ட் கமிட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. பிட்வீன் ஜூலை அண்ட் செப்டம்பர் 1917 சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷனரிஸோட என்கரேஜ்மெண்ட்னால பெசன்ஸால அவங்களோட லேண்டை சீஸ் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.